வணக்கம். பூ மணக்க போல் மணக்க பொறுப்பிலேன் மணக்க நான் மணக்க நினைச்சு மணக்க நான் எனது பேர் தான் நீலாவணி. நீலாவணி நண்பர் பாண்டாறு கோபிஸ்திரே நான் ஒருவர். இருந்தாலும் இந்த ஆயர்பாடியிலே இவ்வளவு நாயாயும் இந்த வயசுல ஒரு புழுவா பூச்சை எதுவுமே இல்லை. இருந்தாலும் அங்க எல்லாமே இருக்கிறார்கள். எனது அக்கா தங்கை எல்லாரும் பார்க்க வேண்டும். பார்க்கலாம். ஒருத்தி கூட என் போன கையில வாங்கல. என்னதான் செஞ்சல எங்கடா போனால அந்த கிருஷ்ணராஜி ராஜராஜி வந்து அவன் வந்து வாங்கி விட்டால வித்துட்டு விட்டால தெரியல. யாரும் வாங்கலையே. மோரு மோரு கிருஷ்ணராஜி தான் வந்திருப்பா. இருந்தாலும் ஒருத்தி வந்திருக்கான். அவன் வந்தா உனக்கு பாக்குறேன். மோரு வாங்கலையோ மோரு. எங்ககிட்ட நான் சொல்றதுக்கு வேற நான் என்ன சொல்றேன்?
போதுமா ஒரு கிளாஸ் குடிச்சுதான் பாக்கிறது என்ன நீ காலைல எவன் மகத்தான் மூச்சுன்னு தெரியல இந்த மோடு பூரா அப்படியே இருக்குது ஏமா மோடு பூரா சிந்தல் மாதிரி வந்து போட்டாமா அந்த வழியில சிந்தல் மாதிரி வந்தாரா சிந்தல் மாதிரி வந்து அக்காவுக்கு எப்ப பார்த்தாலும் எனக்கு முன்னாடியே கேட்கலாம் குளிப்பு வாயிலே வைக்க முடியல குளிப்பா எத்தனை நாள் பேரே தெரியல என்ன என்ன அது மட்டுமா நம்ம ஓட்ட இருக்கிற தவிர இந்த 12,000 கோவில் ஆகுல நானும் நீ ஓட்டியா இந்த பாடி வைக்கல ஒரு புள்ள ஏமா உனக்கு தான் புள்ள இல்ல உங்களுக்கு தான் நம்ம புள்ள இல்ல ஐயோ யாரும் புள்ள இல்ல உங்களுக்கு தான் புள்ள இல்ல நல்லா ஆடி சொல்லுங்க பசங்க அப்ப அவனுக்கு புள்ள இல்லையா அவனுக்கு தான் புள்ள இல்ல அது ஏன் கேக்குறீங்கன்னா அந்த பால் மனசு வேலைக்கு போயிடறான் இப்போ குடிச்சிட்டு வீட்டுல பத்துக்கிறாங்க அது ஏன் கேக்குறீங்கன்னா ஒரு பால் கூழ் குடிச்சு இல்லை என்ன ஏமா நான் முதல்ல எனக்கு சொல்லக்கூடாது ரேஷன் அரிசி வாங்கி ஊற வச்சுனா தானா கூழ் குடிச்சு குடிக்க போகுது அப்படியா பச்சை ஏமா என்ன கூழ் குடிச்சு இல்லைன்னா எனக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லையா முதல்ல வந்து சொல்லிடலாமா நீ ஆட போமா புள்ள குடிச்சிருப்பியா புள்ள குடிச்சிடலாமா அப்புறம் நான் எங்க ஊர்ல சித்த வச்சு சிகாமணி எனக்கு பேரு ஓ சித்த வச்சு சிகாமணி தான் எனக்கு பேரு சித்த வச்சு சிகாமணி நாட்டு மருந்து கொடுத்து பழக்கம் ஊர்ல வந்து நாட்டு மருந்து கொடுத்து வச்சுக்கா என்னையா சொல்றேன் அப்படிப்பட்ட மருந்து என்னதான் மருந்து அந்த மருந்து இப்போ ஈஸ்வரன் கோயிலுக்கு பேரு ஆமா ஒன்னா வச்சிருப்பாங்க அந்த செடி அந்த செடி எப்படி தெரியுமா வச்சு பிரச்சனை சும்மா அப்படியே ஊசி ஊசியா இருக்கும் இலை ஊசி ஊசியா இருக்கும் ஆமா அது காய் சும்மா அதை பூனை பிடிக்கும் மாதிரி இருக்கும் அது காய் எடுத்துமா ஐயோ அந்த மாதிரி மாடல் ஆமா அது உள்ள கொட்டை ஐயோ காய் எடுத்து கொட்டை தான் இருக்கும் சின்ன நேரம் இருக்கும் அந்த கொட்டை என்ன பண்றா ரொம்ப குழந்தை எனக்கா என்ன எந்த குழந்தை பொண்ணா என்ன என் பாவத்தை போகணும் சேர்த்தா என்ன சரி ஒரு 5 கொட்டை பறிச்சுக்க ஒரு 5 கொட்டை பறிச்சு எல்லாம் ஒண்ணு வச்சு அரைச்சு ஒரு 3 உண்டை குடிச்சுட்டு 3-4 பரிசு குடிக்கணும் 3-4 பரிசு குடிக்கணும் குடிச்சிட்டு என்ன பண்ற முதல் ஒன்று எடுத்து வாயில போட்டுக்கலாம் முதல் ஒண்ணு போட்டுக்கணும் போன் பண்ணணும் எல்லாரும் போடணும் சொந்தக்கார போடணும் ஏன்னா புள்ள வர போகுது குழந்தை வர போகுது அது இல்ல போன் பண்ணிட்டு தாராளமா போடணும் அது மட்டும் இல்ல நீங்க ஒண்ணு எடுத்து போட்டுக்கணும் அப்படியே என்ன பண்ற லட்சணமா சாதாரணமா படுத்துக்கணும் எந்த பக்கம் என்ன தலை வைக்கணும் வடக்கத்தை தெற்க தலையை வச்சு வடக்க காலம் வைக்கணும் படுத்துக்கனாக்கா எழுதி பாரம் என்ன சொல்ற உன்னை அம்மாவை கூப்பிடுத்தோம் அவங்க அக்காவை கூப்பிடுத்தோம் அம்மாவை எத்தனை பிள்ளைவா பெரியம்மா சின்னம்மா பெரிய அம்மா போற பிள்ளைங்க என்ன சித்தவதி சிகாமணி இந்த அழகு அழகா சொல்றிய அது என்னதான் வந்தது அதான் அலரி கொட்டம் சொல்லுவாங்க இந்த அலரி கொட்டை இப்ப தின்னுட்டு செத்து போட அத்தடிக்கம்மா வந்து சித்தவதி சிகாமணி இல்லையா அந்த கொட்டை சின்ன செத்தா கூட உயிரோட நல்லா கிளின்னு வாழ்வாங்க அதான் என்னோட மாநிலம் திரும்ப வரலையா அதான் வரல பின்ன நல்ல சித்தவதி சிகாமணி தான் ஏன் கேட்கறீங்களா எது சொல்றேன்னா இந்த ஆயப்பாடியில கண்ணாடி ஒரு குழந்தை போட்டுக்கலாம் அந்த குழந்தைய பாக்குறதுக்காக நான் தயிர் போட்டு இந்த வழியா போய்க்கிறேன் ஏன் சக்கால் நீங்க எங்கெல்லாம் போயிடறாங்க ஐயா சக்கால்
இன்னும் பழிக்கலையே இப்பவோ யமனதி இன்னும் பழிக்கலையே இப்பவோ தங்கலையே அள்ளி கொள்ளவே மாமா எப்பவோ தங்கலையே அள்ளி கொள்ளவே மாமா அதாவது எந்த ஒரு முன்னனுபவம் இல்லாம ஒரு மேடை ஏறி இந்த அளவுக்கு சிறப்பாக நடனமாடிய ராஜேஷ் அவர்களுக்கு இந்த பொன்னடை இந்த நூலடை பொன்னடை அணிவித்து அவரை வாழ்த்தி அவருடைய தைரியத்துக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளது. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேர்ந்த சங்கீதா ஜெயராம் இந்த குணா பாராட்டி 100 ரூபாய் கொடுத்துள்ள என் கம்பெனி சார்பாக மம்பாள் சார்பாக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். கலைகள் என்பது 1964 கலைகளிலே சிறந்த கலை நாடக கலை. எவ்வளவுதான் மனம் சஞ்சலம் இருந்தாலும், எவ்வளவுதான் மன கோபமாக இருந்தாலும், மனம் எவ்வளவுதான் வீட்டில் சஞ்சலம் இருந்தாலும், அங்கே மேலம் கொண்டு ஆரம்பித்தார் என்றால் அங்குதான் ஆரம்பம் சொல்லும். அது கலையாக ஒன்று. அது போலவே அன்பு பிள்ளை எந்த நேரம் பார்த்தாலும் இது 2 வருடத்துக்கு முன்னே நாடகத்துக்கு சொன்னாங்க. எல்லோருக்கும் ஆர்வமாக இருந்தது. எல்லாத்துக்கும் நாடகம் போட்டோம், எல்லாம் புரிஞ்சு போட்டோம். ஏன்னா விடாமுயற்சி வெற்றி கைகள். யாரும் முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தாதான் ஒரு வெற்றி ஆகலாம். ஒரு பிள்ளைகள் படிக்கிறான், அந்த படிப்பு நோக்கத்திலே சென்றாதான் அந்த பசங்க வெற்றி பெறலாம். நான் இதுக்குதான் படிக்கிறேன், இதுதான் சொல்லி விடாமுயற்சி வெற்றி பெறுகிறேன். அது போலவே பிள்ளை 2 வருடமாக எனக்கு கேட்டிருந்தான், சித்தப்பா ஒரு நாடகம் உன்னோட ஆடணும் நாடகம் கற்றுக்கணும்னு. ஆனால் அவங்க போடுறது யாரும் சேர்த்து ஒரு ஒத்துழைப்பு தரலை. ஒத்துழைப்பு தான் நம்ம ஒரு நாடகமே இங்கே நடத்திருக்கலாம், ஒரு கம்பெனியை ஏற்படுத்திருக்கோம். இதுக்கு முன்பதாகவே எல்லாம் அன்புக்குரிய முன்னாள் நாட்டார் பயண அளவில் சிறந்த நடிகராக இருந்திருக்கலாம். ஆனால் அது முயற்சி எடுக்கிற விட்டுட்டார். இல்லைன்னா நல்லா வெற்றியோட நல்ல அழகான ஒரு கதாநாயகனாக வெற்றியாக நாடகம் நடத்திருக்கான். அது போலவே ஆர்வம் கொண்ட அன்பு பிள்ளை அவனுக்கு இப்போது மலர்மாலை அணிவித்து நாகேஷ் அக்கா புவனா என்று சொல்லக்கூடிய நமக்கானது இது நேரத்தில் 500 ரூபாய் கொடுத்துக்கின்றது. அன்புடைத்த புவனா அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கம். இதே ஊர் சேர்ந்த கலியம்மாள் சக்திவேல் இந்த குணா பாராட்டி 101 ரூபாய் கொடுத்துள்ளார். எங்க ஸ்ரீ ராமஜெய நாடாமன்ற சார்பாகவும் இந்த அம்பல் சார்பாக நன்றி தெரிவித்து விடுவீர்கள். நன்றி, வணக்கம் 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 வணக்கம். என்னுடைய மகள் காரை மணிமொழி மதியழகன் அவர்கள் இருவரும் சேர்ந்து இதோ ராஜேஷுக்காக
500 ரூபாய் இருக்கிறார்கள். அட்வான்ஸ் இருவருக்கும் ராஜேஷ் சார்பாக நன்றி. ஞானவேல் என்று சொல்லக்கூடிய அருமையான பிள்ளை இதோ ராஜேஷுக்காக 200 ரூபாய் கொடுத்தார். எங்களது அறநிலையத்தின் சார்பாக ஒரு உறுப்பினராக நல்லா நாடகம் நடித்தார். அண்ணா தம்பி அவர்களுக்கு முன்னாடி அடையிருக்கு. எனக்காக எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தது அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருத்தர் கூட வாங்கல. நீ முன்ன போய் வித்துட்டு சொல்றாங்க. ஐயா அவன் வந்து அந்த ராஜவடி வந்து வித்துட்டா நான் போற வீதியில முன்ன போய் வித்துடுறேன். யாரு யாரு? சரி அது போகட்டும். ஆயர்பாடியில 12,000 சந்தேகம் மேல சந்தேகப்படக்கூடாது. கணவன்கிட்ட மனைவி சந்தேகப்படக்கூடாது. ஆமா மனைவிட்ட கணவன் சந்தேகப்படக்கூடாது. அது மட்டும் இல்ல. இப்ப அவ சொன்னால உனக்கு என்னதான் சந்தேகம்? மேல ஆட்டுறது மாட்டுறதுனால அது என்னதான்? அது உனக்கு புரியணுமா? மேல ஆட்டுதுன்னா ஆட்டுப்பால். ஆட்டுப்பால் 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 கீழே மாட்டுதுன்னா கீழே மாட்டிக்கிற டிஃபன்ல ஆட்டுப்பால் செய்யுது. உனக்கு எந்த பால் சௌகரியம்? எனக்கு எந்த பால் வேணாமா? சொல்றத பார்த்து நாங்க குடுக்குற பால் அந்த பாலை சாப்பிட்டு இந்த ஆயர்பாடியிலே 12,000 கோபிமார்கள் நம்ம இருக்கின்றோம். நமக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது. ஆனா அசோத அம்மாவுக்கு உண்மைதான் என்ன? அசோத அம்மாவுக்கு குழந்தை பிறந்தான். ஆண் குழந்தை பிறந்திருக்கான். நம்ம போய் எல்லாம் பார்த்து அதை தொட்டு தூக்கி ஆளாச்சு நம்ம ஆசையா சுத்திரும். ஊர்ல இருக்கிறவங்க பூரா சார 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 உனக்கு தெரிஞ்சு போச்சா? சாரையா போய் எல்லாம் தொட்டு தூக்கிட்டு வராங்க. நாமளும் போய் தொட்டு தாளாடிட்டு வந்தா நமக்கு ஏதோ ஒரு துணி கிடைக்கும்.
இனிமேல் யாரும் பயப்படுவேன் என்ன செய்ய முடியாது. அனுபவி வாருங்கள் பங்கு ஆமா யாரா பந்து போடா பந்து உண்டு வாடா போயிடுவேன் நான் விளையாடுறது என்னையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். யாருன்னே தெரியல. விளையாடுவதற்கு நாங்க சின்ன பிள்ளைங்க, நாங்க விளையாடுறோம். நீ யாரு? நான் விளையாடுறது உங்களோட யாரு? நானா சகலாசும் எல்லாரும் வந்த உன்னோட விளையாடுவதற்கு இன்னொரு விளையாடு எங்களுக்கு சம்மதம். எனக்கு சம்பளம் உன்னோட விளையாடுறது குணம் தெரிய குணம் தெரிய இவன் யார் தெரியுமா? சகலாசுரன். நமது மாமா கம்சன் அனுப்பப்பட்டவன். 12 மந்திரிகளே இவனும் ஒருவன் இல்லையா? ஆனால் இருந்தாலும் இவனை சகலாசுரனை கொன்றது என் தாய்க்கு தெரியக்கூடாது. இருந்தாலும் தாயை பார்த்து வந்து புறப்படுத்த என்னாலும் நீர்க்கு சௌகரியாக வாழ வேண்டும். ஆமா என்ன கேட்ட மாட்டோமா கொஞ்சம் என்ன இருக்கீங்க என்ன செய்வீங்க என்ன தெரியுமா என்ன காரணம் உனக்கு ஒரு குழந்தை பிறந்துக்கிறாங்க. ஆமாமா இது அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கா உனக்கு. ஆமா அந்த குழந்தைய பார்த்து தாளாட்டணும்
தூக்கி ஆராட்டினா இந்த வயித்துல இது வரைக்கும் புழ பூச்சா ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் தூக்கி ஆமா யாருக்கும் இல்ல. இல்லை. நியாயக்காரிகளே. ஆமா உண்மைதான். நீங்கள் எல்லாம் யாரு? பண்டார் கோவிஸ்வரன் நீலவணி கிருஷ்ணவணி பல பேர்கள் உண்டு. முருகமார்கள். ஆமா இல்லையா? ஆமா உங்களுக்கு யாருக்கும் குழந்தை கிடையாது. குழந்தை கிடையாது. அதனால இதோ ராஜேஷ் அவர்களுக்காக பாபு சுகுண அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அதற்கு அடுத்தபடியாக சேகர் இந்திரா அவர்கள் சார்பாக இந்த நூலாடையை கொண்டாடியாக அணிந்து கௌரவிக்கிறார்கள். ஏண்டி? அம்மா எல்லாம் சொல்றாங்க நிக்கீங்க. ஆமா இவ யாரு சொல்றாங்க? இவ யாரு சொல்றாங்க? நீங்களா? ஆமா நீலவணி பேரு. அப்படியே வா பேசணும். இல்லையா? சரி சரி. எனக்கு ஒரு பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகள். அப்படியா? அதுல மூத்தவன் தான் நல்லா அழகா இருப்பான். அப்படியா? அழகாமே. கூட்டமா ஏய் ராஜா. அம்மா ஏன் கூட்ட இத பாரு. இத வந்திருக்காங்க பாரு. இவெல்லாம் யாரு? அவங்க கோபேஸ்திரிகளா? கோபேஸ்திரினா ஏய் யாரு ஓ யாதவங்களமா? சரி எதுக்கு வந்தாங்கம்மா? அதாவது அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. ஏன் அவங்க ஆம்பளை இல்லையா? அம்மா நான் தான் குத்துதுமா இல்ல கல்யாணம் ஆனா குழந்தை இல்ல. அதாவது மாடு வலிப்பதும் மனைவி வலிப்பதும் வீடு வலிப்பதும் பிள்ளைகள் வலிப்பதும் அவங்க கொடுத்து வச்ச அம்சம் இல்லையா? இதெல்லாம் கொடுத்து வைக்கலப்பா. குழந்தை பாக்கியம் அம்மா எவ்வளவு அழகா இருக்க கண்ணா. அம்மா அவங்க எதுக்கு வந்துருக்காங்க? அதெல்லாம் உன்னை தூக்கி தாளாட்டுறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க நம்பி இவங்கெல்லாம் தூங்குவாங்க. ஏன் எனக்கு ஒண்ணு சந்தேகம் பண்ணுது. ஏன் டேய் நல்லா செல்லமா உன்னை பாத்துக்குவாங்க. நான் நீ விளையாடிட்டு வாங்க கூட உனக்கு எல்லாம் வைக்கிறேன். பாலு மோரு எண்ணெய் தயிர் சோறு எல்லாம் வைக்கணும். வைக்கண்டா சரி. இதான் மொத்தமா மூஞ்ச பத்தாது மூஞ்ச அந்த கண்ணை தொடுத்து கண்ணா அத்தா அத்தா நீ நல்ல நல்ல தூக்குதா நான் நல்ல நல்ல ஏறுமா. ஒரு கண்ணா தூக்குவியா? உன்னை பார்க்கும் போது எனக்கு எப்படி இருக்கு? தூங்கினாதான் இல்ல நான் வைப்பேன். நான் வைப்பேன். சரி நான் ஒற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றேன். கண்ணா வாடா கண்ணா 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 ஏ கண்ணா
இல்லையா இதெல்லாம் போட்டு போட்டே கிடையாதுடா. உன் வீட்டுக்காரியை கொடுத்தது என் வீட்டுக்காரா நான் வீட்டுல பாயப்பட்டு படுத்துக்குவேன். என் வீட்டுக்கார திடீர்னு நாய் போட்டு படுத்துக்குவேன்டா. நாய் எதுனா குட்டி போட்டுக்கிட்டா குட்டி போராட மாதம் அத்தை ஆ? வர 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 சண்டை குட்டிடா. தாத்தா ஆ? எனக்கு என்ன சொல்ற உனக்கடா உனக்கு வந்து பனையாரம் சுட்டு எடுத்து வந்துக்கிறேன், லட்டு எடுத்து வந்துக்கிறேன், மெதுவோட ஓட்ட மதியா தாத்தா இது என்னது இதுதானே கம்மல், கம்மலு இது என்னது இதுதானே நெக்லீஸ். நெக்லீஸ் ஆமா. இது என்னது பார்த்தா என்ன கேட்டு படுத்த வயசுல ஏண்டி என்னடி பண்ணி என்ன பண்ணாரு ஏண்டி என்ன பண்ணாரு எல்லாம் கேட்டு வச்சுட்டு ஆ. இது நான் நினைச்சு கம்மல்னு சொன்னேன். சொன்னேன். இது நான் சொன்ன நெக்லீஸ் எடுத்தேன். ஆ. இது நான் நினைச்சு ஆரம்பம் சொன்னேன். சொன்னேன் கடைசியில் இது என்னன்னு கேட்டு ஐயோ அப்படியே கட்டாத அதனால கேட்டு கண்ணா ஐயோ அப்படிலாம் காட்ட வச்சிடலாம் நீ யாரு மூலியா போன கொண்ட குக்குமாவா நீ ஏய் கண்ணா வாடா தூவன ரூபமா யா வரமாட்டேன் என்ன காரணம் புதுச்சு தப்பு தப்புன்னு போறீங்க ஐயோ அவ தூவன நான் தூவ மாட்டேன் ஆட மாட்டேன் வா கண்ணா ஐயோ வச்சடா ஆயப்பாடி கண்ணாலே ஆடவரா என்னோடு மாமா மாதால காட்டி கண்ணாலே மாயனாரா மாமா மாதால பானோடு மின்னலே அவகாரே ஆதினா பானோடு மின்னலே கண்ணினா தேடுதே உன்னை மாய ஆயபாடு கண்ணாலே மாயகாரா பாவா பாட்டாலகாரா தீவனவாணி தீவனவாணி சொல்லு கண்ணா உன் பேர் என்ன ராஜவேணியா ஆமா ஆமா ஆ. மாமா இருக்கிற மாமன் நல்லா சவிக்கமா நல்லா தான் இருக்கிறாரு எத்தனை மாமா உனக்கு எனக்கு ஒரே மாமன் தான் போய் சொல்ல மாட்டேன் எனக்கு. ஐயோ யா ஏன் சந்தோஷமா இருக்கு நிறைய மாமா சொல்றாங்க ஆடு அவங்க தான் நிறைய இருப்பாங்க நான் ஒருத்தனால தான் இருப்பேன் யாரும் இந்த போக மாட்டேன் என் தலைமையில சத்தியமா ஐயா நெட்டு பாத்தா என்ன வாங்கி வந்த உனக்கா ஐயோ இந்த யாரும் திரும்ப மாட்டாங்க அப்படியே பட்ட வடை வாங்க ஆமா அப்படியா ஆமா சத்தான வடை என்ன தெரியுமா எவ்வளவு வடை சுத்தம் உனக்கு கேட்டால் தோசையா ஆமா என்ன இது இதான் நெக்லீஸ் இது இது செயின் தெரியாது டைம் தெரியாது இது என்னது ஏதோ பாவம் நல்லா இதுதான் சொல்லி நல்லா பாட்டு பாடி நல்லா தாளாட்டி நல்லா அழகா பாடினா நல்லா நல்லா இருந்தாங்க அதுக்கு என்ன பார்த்து தெரியல முதல்ல நெக்லீஸ் கேட்டா நெக்லீஸ் சொன்னேன் நெக்லீஸ் சொன்னேன் சொன்னேன் இதற்காக வேண்டி
ரெண்டு இன்னும் பண்ருட்டி பஸ் மேல போயிடுது. அத்தா ஏ கண்ணா ஓ அத்தா ஏ செல்லம் எல்லாத்தையும் நீதான் அப்பா எப்படி செல்லல நீ நீதான் நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கல இதெல்லாம் மோட்டா இருக்காரு. நல்லா ஆ செல்லம் ஒரே செல்லம் சொல்றமா செல்லம் ஒரே செல்லம் ஐயோ செல்லம் இல்ல ஏண்டா கண்ணா அழகா இருக்கு செல்லம் முத்து செல்லம் என் குஞ்சு செல்லம் என் பட்டு செல்லம் ஐயோ நான் ஒண்ணு அடிச்சா. ஒருத்தி கூட என்ன ஊக்க மாட்டேங்கிறாங்க. ஏய் ஒருத்தி கூட என்ன தூக்க மாட்டேங்கிறீங்களா? ஏண்டா பலராமா இரு, இரு. ஆ, நான் சொல்றேன் இரு. என்னதான் சொல்லுவ ஏ கண்ணா ஏ கண்ணா ஒரே செல்லம் ஒரே செல்லம் ஒரே செல்லம் நீதான் நல்லா தெரியல நான் நல்லா ஏய் அத்தை உள்ள பார்க்காத கேடா செய்வீங்க ஏ செல்லம் அவன் காலை முட்டை எனக்கு போட்டு நீடா விட்டா ஆமா எவன் எத்த ஊரான்னு பாக்குறது. ஏய் ஏ செல்லம் நான் செல்லம் நான் செல்லம் ஐயோ ஐயோ நீதான் எத்தனை மாதிரி எனக்கு தெரியும் ஐயோ ராமா ஏ செல்லம் என் கண்ணா கிருஷ்ணா செல்லலடா முத்துலடா கண்ணா கங்கை கரை தோட்டம் கரை பெண்கள் செல்லம் என்கிட்ட பாக்குறியா அதான் ஒரு பெருத்த ஆழம் இருக்கா சரியான
என் தம்பிகிட்ட ஊட்ட சொல்லுங்க அங்க வந்து பாத்துக்க அங்க வந்து பாத்துக்கிறியா? சரி அங்க தெரியாது ஒரு பெருத்த ஆலமரம் இருக்குதா? ஆலமரம். அதுக்கு பக்கத்துல ஒரு பப்புளி மரம் இருக்குது. அனபியா பப்புள் மாறலாம் வீட்டுல அதான் உங்களுக்கு பிள்ளை இல்லையா அதெல்லாம் பிள்ளைகள் சாம்பாருங்க ஏய், சொல்ல வச்ச மரமா? என்னீங்களா அந்த பப்புளி மரத்துக்கு பக்கத்துல ஒரு குடிசை வீடு. சின்ன வீடு ஆமா, அந்த சின்ன வீட்டுல நீ வருவே 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 வருவேன்னு கதவை திறந்து வச்சிருப்பா செல்லம். சீக்கிரமா வர. கதவை திறந்து விடாத ஆ. அந்த நாய் உள்ள நுழைஞ்சிடும் ஐயோ அது சொல்லாதடா. சாத்தி வை நான் வரேன் நான் உனக்காக வந்தா பால் மரம் தருவியா எல்லாம் தருவேன். பாலு மோரு உனக்கு தான் முதல் பணியாருன்னு. சரி நாங்க வரோம் போ என்ன பாலு மோரு தயிர் வெண்ணெய் இன்னொன்னு வச்சிருக்கேன் நான். என்னது உனக்கு ஆசையா வச்சிருக்கா சொல்லலாம். என்னது உனக்கு பொத்தவட வச்சிருக்கா. அனபியா பத்தோட தரல கடிச்சு நடத்துனுங்களாம் நீ மட்டும் போ நீ வந்துடாத வரா சரியா? பாய் பாய் டாடா. ஒன்று எங்க வீட்டுக்கு தெரியாது உனக்கு? ஒரு நாள் சத்தியமா தெரியாது ஐயோ எத்தனை நாள் என் வீட்டுக்கு வந்திருப்பேன். வரலன்ற ஏமாத்துறேன். போய் சொல்றேன் நான் வீட்டுக்கு வரல அவ பத்தியா டபுள் தெருவு. அது நான் டபுள் டபுள் தெருவு அது. இந்த பக்கம் வாசிட்டு அந்த பக்கம் வாசிட்டு இருக்கோம். அம்மா இங்கிலீஷ் கலப்படத்துக்கு போறீங்க பழகுது டபுள் தெருவு. அந்த தெருவிலே வந்து வச்சுக்க. அப்படியே வந்தா ஒரு பூசமா இருக்கும். பூவர சொல்லுவோம் பூசமா அது பக்கத்திலே வந்து வச்சுக்க. ஒரு வேலிக்கட்டம் செடி இருக்கு. வெளியே தான் செடி இல்லாத மரம் ஆத்தாது அறிவு செடிதான் அது. வேலிக்கட்டம் செடி ஃபுல்லா இருக்கும். அது ஒரு கடை ஒண்ணு இல்ல. அது பக்கத்திலே வந்தீங்கன்னா சின்ன வீடு எங்க வீடு. அவங்க வந்தீங்கன்னா எந்த நேரமும் பார்ப்பான். எந்த நேரமும் பார்த்துட்டு எந்த நேரமும் அதை விட அத்தையை பார்க்கணும்னு சொன்னா திண்டிவன மேம்பாலத்தில் இருப்பாங்க அதிகம் சரி வரா எவனோட கேட்கிறேன் என் ஊருக்கு அது தெரிஞ்சு பாரு. என்னாண்டு மலை அண்ணாண்டி நாண்டி மலை மலை நடுவுல சந்து. அண்ணாபியா நல்லா கேட்டு ஏண்டா இந்த பக்கம் பார்க்க மலை நடுவுல சந்து. ஊரு பூரா அந்த நடுவுல சந்தையை தான் பாவாங்க அது உள்ள ஒரு ஓலை குடிசை. அதுதான் என் வீடு. அங்க வந்தீங்கன்னா உனக்கு தயிர் சாதமும் புளி பணியாரம் செஞ்சு வச்சிருந்தா சரி அத்தை உனக்கு பிடிக்கும். வரேன் பார்த்து நான் ஒன்று வீடு இருக்குது படிக்கிறீங்க வரோம். ஒடியடிக்க ஏன்டா நானும் குறைஞ்சது 30 வருஷமா நானும் பரமசிவனும் ஒன்னா இருக்கிறோம் சின்ன வயசுல இருந்தே நாங்க வரும் ஊருக்கு நிறைய வருவாங்க அப்பெல்லாம் சைக்கிளும் வந்து ஒன்று சேர்த்து ஆனா ஓங்குடி சரி நான் பார்த்தது இப்ப பாரு அது ஒரு திட்டம் படிக்கிறீங்க வரோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் கூட வச்சிருக்கோம். 3 மாசத்தியா ஆமா இப்படி கொஞ்சம் இப்படி போலாம் இப்படி கொஞ்சம் இப்படி போலாம். இப்படி இதான் நல்ல வீடு இதான் நல்ல வீடு அது வந்தீங்கன்னா உனக்காக நான் வாசப்படியிலே உட்கார்ந்து இருப்பேன். என் வந்து வரத்த போய் வா அத்தனை பேரும் ஒருத்தி கூட ஒன்றை தூக்குறேன் அதாங்க உனக்கு ஒரு முத்து தரேன் கதையை நான் அங்கே பேசிக்கிறேன் என்ன பண்ணா தூக்குறாங்க கோபமா வருது அதான் எனக்கு வராது வருது வா போவோம் பால் மோர் கட்டின வச்சிடலாம் போய் ஒரு நிமிஷம் ஆட்டாதமா இடைக்கால பிறப்பு எங்களுக்கு சிறந்த முறையில் முதல் வாகனத்தை ஓட்டி நல்லபடியாக வழிகாட்டி நடத்திய ஒளிவழி அமைக்க சென்ற பிறப்பு என்று சொல்லக்கூடிய இடைக்கால அவர்களுக்கு இப்போது இந்த ஆணை அன்பு பரிசாக இருக்குது இந்த புத்தாடை அந்த தெரு போனா ஒரு வியாபாரம் தான் எனக்கு தெரியுமா? வியாபாரமே இல்லையா? என்னன்னு தெரியல. மழை பெஞ்சு எல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. அது போதும் மோர் படிக்கலாம் பேசுறது வாரி 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 எல்லாம் அடக்கம் கையெல்லாம் போடுறாங்க கை கலைவோமே
எடுக்கலாம். அத்தா என்ன? ஆ. அத்தா ஒய்யாதவா ஆட்சியரே கொஞ்சம் பார்த்துக்கா. எதுக்கு இந்த நேரத்துல வந்த? ஆச்சு தானே வேணும். இங்க வா. உனக்கு பாச்சு வேணுமா? உனக்கு பாச்சா வேணும்? என் செல்லம்ல நாங்க மோர் சிறக்கணுமா? மோரே திரித்திரியா போகுது. யார் தெரியுமா? கோமியம் பட்டுடுச்சுடா, கோமியம் பட்டுடுச்சு. அதனால மோரே வர அழிஞ்சு வரல. நீ தரமாட்டியா? இன்னைக்கு நான் தரமாட்டேன். நீ நாளைக்கே வா. நீ தானே சொன்னீங்க. நாங்க அதான் வாசம் ஆனா கோமியம் பட்டுடுச்சு. நீங்க அதை கொஞ்சம் தோட்டீங்க. ஆமா அப்ப தெப்பல கண்ணா நான் கிடைக்கல என்கிட்ட. என்ன கோமியம் பட்டுச்சுனா பால் கறக்கும் போது பசுவோட கோமியம் பட்டுச்சுடா. அதான் இல்லையா? நாளைக்கு வாடா கண்ணா. என் செல்லலாம் போய் நாங்க பாத்துறோம். அது வந்து மெய்யா நிறைய கொடுப்போம். குடுக்கண்டா நாங்க. ஆமா. ஏய் ஆமா. அவன காட்டவே இருக்காரு. சத்தமா பேசாதா இது மூசி வைக்கிறேன் அடி மேல அடி வைங்க அந்த நக்காரி பையன் 10 ரூபாய் கடன் வாங்க 10 ரூபாய் கொடுக்க முடியாது நக்காரி பையன் இப்பயும் மோரிக்கிறான். ஏங்க உங்களுக்கு நேரம் பார்க்க தெரியாது. பசங்க தள்ளி பண்ணுங்க வந்து நிறைய பார்த்து ஆந்தியா நிலத்துல போறேன் யாரா கண்ணா கண்ணா பையா ஐயோ அதுக்கு சாப்பிடல விட்டுட்டேன் சவுத்து சட்டை போட்டு கொளுத்தி போட மோசம் 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 அப்போ எனக்கு ஒரு முத்தம் தரல எவனும் தூக்கல நான் இப்ப இவன் மூஞ்சிக்கு அம்மா முத்தம் தர போறேன் எப்படி
ஒரு முத்தம் தாங்க தர மாட்டேங்கிறேன். ஐயோ அது மூஞ்சில இருந்து உனக்கு தெரியல. மூஞ்சில அது என்ன பாரு. ஐயோ மூத்தா இது அதான் அவிச்சு சவுண்ட்ல இருக்கே வெண்ணிலா முகம் பாடுது அது கண்ணிலே சுகம் தெரியுது. ஐயோ ஐயோ எப்படி தூங்குறாரு பச்சா கிழமையிலே காதலரும் சூப்பர் பிகிருவேன் ஒருத்தி கூட தூக்குறான் ஆயா இது ஒத்து பத்துல போடுறாங்க அது மட்டும் தான் இல்லையா பின்னாடி வந்தியா நானு அவருக்கு முன்னாடி வந்தோம்னா ஒரு மோர் திருப்பி ஒன்று இருந்தா மோர் பண்ணி கேட்கறேன் இல்ல சத்தியமா தரல என்ன சொல்றாருல கண்ணா கண்ணா நான் கொடுப்போம் கோவில் பட்டு அதனால அந்த மோர் போடல சொல்லி ஏமாத்து சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரி வழி வச்சு பாரு நல்லா தோணும்
ஏண்டி நீ வருடி உனக்கு கேட்ட நான் கொடுத்துருக்க மாட்டேன் திருடி நான் தூங்கிட்ட பிறகு வாரி வச்சிருக்கிறீங்க எல்லாம் உன் புத்தி யாரு இல்ல யார் நீ தாண்டி பாத்தீங்களா யாரோ சின்ன பையன் தான் வந்திருக்கா. ஆமாங்க யார் தலையில இருக்கோம்? ஏதோ ஒரு சின்ன பையன் போது வந்தான். நாம அவனுக்கு எதுவுமே தெரியல. அவன் வேலையாக தான் அவன் வேலையாக தான் இருக்கும். இது நம்ம போய் அந்த துத்திப்பட்டி கிராமம் அண்ணாதுரை பரமேஸ்வரர் சார்பாக ராஜேஷ் அவருக்கு 500 ரூபாயும், அதற்கு அடுத்தபடியாக ராமு ரேவதி அவர்கள் சார்பாக 500 ரூபாயும் அவர்கள் சார்பாக இந்த நூலடை பொன்னடையாக அறிவித்து கௌரவிக்கிறார்கள். செய்திருக்கக்கூடிய அருமை தம்பி ஆனந்த் என்று சொல்லக்கூடிய தம்பி அவர்கள் இந்த வருடம் இன்னைக்கு சிறந்த முறையில் வாகனம் ஓட்டி நல்ல நடத்தி தந்த அன்பு தம்பி ஆனந்த் அவர்களுக்கு இப்போது விளையாட